நித்யானந்தாவோட 4000 கோடி சொத்து என்ன ஆச்சு? நித்யானந்தாவோட மொத்த கண்ட்ரோல்ல இருந்த ரஞ்சிதா அவரோட அப்ஸ்காண்ட் ஆகி கைலாசாவுல செட்டில் ஆனாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் ரஞ்சிதாவுக்கு தான் உருவாக்குன கைலாசாவோட பிரதமர் பதவியை கொடுத்து கூடவே வச்சுக்கிட்டாரு. கழுத்துல இருக்கிற ருத்ராட்ச மாலையில நித்தியோட போட்டோவை வச்சு தன்னோட விசுவாசத்தை காட்டினாங்க ரஞ்சிதா. இதை தொடர்ந்து மற்ற பக்தைகள் இன்க்ளூடிங் இந்தியன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் ஐநா சபையில கைலாசா நாட்டுக்கான அங்கீகாரத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. சுமார் 2 வருஷத்துக்கு மேல நித்தியோட எந்த வீடியோவும், அதாவது புது வீடியோ வெளியாகல. நமக்கு இருக்கிற பிஸி காரணமா அதுவும் மறந்து போச்சு. இந்த நிலையில நித்தியோட சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் அவர் இறந்து போய் 2 வருஷம் ஆகுதுன்னு குண்டு தூக்கி போட்டாரு. இது உண்மையா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சோசியல் மீடியாவே அலறுது. அது உண்மையா இருக்கிற பட்சத்துல ரஞ்சிதா ஏன் எதுவும் சொல்லல? மேலும் நித்தியோட 4000 கோடி ரூபாய் சொத்து என்ன ஆச்சு? அது அமுக்குன ரஞ்சிதா நித்தியோட மறைவை மறைச்சிட்டாங்களான்னு கேள்வி எழுப்புறாங்க நெட்டிசன்ஸ். இப்படி பல வதந்திகள் வட்டம் அடிக்கிறதால ஒன்னு நித்தியோ அல்லது ரஞ்சிதாவோ ஸ்ட்ரீம் ஆகி உண்மை என்னன்னு சொல்லணும். மேலும் 2 வருஷத்துக்கு முன்னையே நித்தி ஜீவ சமாதி அடைஞ்சதா பேசப்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது.